வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. விஜயகாந்த் அவர்கள் மறைந்து 15 நாட்கள் ஆகின்ற நிலையில் விஜயகாந்தின் அடையாளங்களை அழிக்க துடிக்கும் திமுகவினரையும் அதற்கு துணை போகின்ற அரசு அதிகாரிகளையும் கண்டிக்கிறேன் என்று கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். பொன்முடி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு அனுமதித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவரும் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்தும் உத்தரவிட்டுள்ளார். பொன்முடி தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஐகோர்ட் உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை பெற்றால் மட்டுமே அவர் பதவியில் தொடர்வதோடு சிறை செல்லாமல் இருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக முக்கிய அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் முக்கியமான 4 இந்து மடங்களின் சங்கராச்சாரியர்களும் விழாவை புறக்கணித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான விதிகளில் தளர்வு அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதாவது முதுநிலை மருத்துவ மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டு அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விதியில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புயல் மழை வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு 8000 கோடி நிவாரணம் வழங்கவும் அதில் 3000 கோடியை இடைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள்